விஜய் வந்து காவேரி வீடு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போனதும், தாத்தா ஒரு முக்கியமான விஷயம் தாத்தா. அந்த காவேரி வீடு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இனிதான் வந்து என்னோட வேலையே ஆரம்பம். அதுவும் அந்த காவேரியோட குடும்பத்துல இருக்க எல்லாத்தையும் வந்து கன்வின்ஸ் பண்ணி நான் கூடிய சீக்கிரத்துல அந்த காவேரிய கூட்டிட்டு வரேனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. தாத்தா வந்து, விஜய் இங்க பாருப்பா, நான் ஒன்னே ஒண்ணு உன்கிட்ட நல்லாவே சொல்லிக்கிறேன் கேட்டுக்கோ. அந்த காவேரி வீட்டை கன்வின்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இன்னும் பிரச்சனை அதிகமா பண்ணனா லைஃப் லாங்கா காவேரி வந்து உன்கிட்ட வரவே மாட்டா. அதான் தாத்தா எனக்கும் தெரியும். அதை யோசிச்சு தான் நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். அது என்னன்னா காவேரி வீடு பக்கத்துலயே ஒரு ரூம் எடுத்து அங்கேயே குடி போகலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நீ சொல்றது எல்லாம் சரிதான்ப்பா. ஆனா இங்க வெண்ணிலாவை யார் பாத்துக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே விஜய் இருந்துகிட்டு, அதான் தாத்தா இங்க வெண்ணிலாவை பாத்துக்கிறதுக்கு கேர்டேக்கர் வச்சிருக்கல, அவங்க பாத்துப்பாங்க. முதல்ல என்னோட வேலையே வந்து அந்த காவேரியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். வெண்ணிலாலாம் காவேரிக்கு அடுத்துதான் தாத்தா அப்படின்னு சொன்ன உடனே தாத்தா இருந்துகிட்டு, இது முன்னாடியே நீ எல்லாத்தையும் பண்ணியிருந்தனா இந்த அளவுக்கு உனக்கு பிரச்சனையே வந்திருக்காதுப்பா. அந்த காவேரி உன் கூடவே இருந்திருப்பா. இப்ப பாரு, நீதான் தேவையில்லாம பிரச்சனையில மாட்டி காவேரி நீயும் பிரிஞ்சிருக்கீங்க. விஜய் அங்க குடி போனதுக்கு அப்புறம் சாரதாக்கு தெரிஞ்சதும் காவேரி கிட்ட போயிட்டு, இப்ப எதுக்கு அந்த தம்பி இங்க குடி வந்திருக்காங்கன்னு தெரியல, நம்மளை நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க போலையாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல காவேரி வந்துட்டு விஜய் எப்படியாவது பார்க்கணும்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. தாத்தா இருக்கிறத பார்த்துட்டு காவேரி வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. சாரதா வந்து விஜயோட விஷயத்துல என்ன முடிவு பண்ண போறாங்கங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.